பேசியதாக கூறப்பட்ட திமுக பேச்சாளரின் வீடியோ ஆய்வு செய்யப்படுகிறது. சென்னை காவல் ஆணையருக்கு முன்னதாக ஆளுநரின் அலுவலகத்திலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பேசிய வீடியோ தொடர்பாக ஆய்வு செய்யப்படுகிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேச்சாளர் பேசியதாக கூறப்பட்டு புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பேசிய வீடியோவை ஆய்வு செய்யப்படுகிறது. பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ஆளுநர் மாளிகை துணைச் செயலாளர் பிரசன்னா ராமசாமி புகார் அளித்திருந்த நிலையில் அவர் பேசிய வீடியோவை புகார் மனுவுடன் ஆளுநர் மாளிகை இணைத்திருக்கிறது. ஆளுநர் பற்றி அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் புகார் அளித்திருந்த நிலையில் ஆளுநர் மாளிகை புகார் அளித்திருக்கிறது. காவல்துறை தலைமை இயக்குநருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய வீடியோவையும் இணைத்து இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் பற்றி அவதூறாக பேசியதாக திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ஆளுநர் மாளிகையின் துணைச் செயலாளர் தற்போது புகார் அளித்திருக்கிறார். அதுடன் அவர் பேசிய வீடியோவையும் அதில் இணைத்திருக்கிறார். சென்னை காவல் ஆணையருக்கு இது தொடர்பாக புகார் மனுவை அனுப்பியிருக்கிறது ஆளுநர் மாளிகை. விருகம்பாக்கத்தில் நடந்த பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு விழாவில் அவதூறு பேச்சு பேசப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, தற்போது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்கள். பொது மேடைகளில் மிகவும் அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பேசியிருந்தார். ஆளுநரை அவதூறாக பேசியது அவரது பேச்சில் ஆளுநரை சொல்லத்தகாத வார்த்தையில பேசியிருந்தது பார்த்திருந்தோம். ஆகையால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவல்துறை தலைமை இயக்குநருக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாவதாக ஆளுநர் இருக்கிறார். தவறான வார்த்தையால் விமர்சித்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுவதாக சொல்லிவிட்டார். அதே போல கருத்து சுதந்திரம் என்று கருதக்கூடாது. தமிழக முதலமைச்சரை பற்றி அதே இழிவான வார்த்தைகளில் பேசப்பட்டால் காவல்துறை அதில் கருத்து சுதந்திரம் கருதாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே இவர் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பார்களோ அதே போல ஆளுநரை பேசும் பொழுதும் அவர்கள் மீது நடவடிக்கையை மிக துரிதமாக எடுக்க வேண்டும் என்று தற்போது பாஜக மாநில தலைவர் அந்த கடிதத்தில் புகார் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் சமீபத்தில் நாடாளுமன்ற கனிமொழி அவர்கள் பங்கேற்ற திமுக பொதுக்கூட்டத்திலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர்கள் பணியேற்று செய்து 2 திமுக அணி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது தமிழக காவல்துறை. இந்த சம்பவம் குறித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவித்த பின்னர் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது மீண்டும் இதே போன்று திமுகவினர் மேடையில் ஆளுநரை பற்றி பேசியிருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் மீது அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவல்துறை டிஜிபி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அந்த புகார் கடிதத்தில் சுட்டிக்காட்டி அந்த புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். சுபாஷ் பிரபு, இணைப்பில் இருங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். நம்முடைய இணைப்புல இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவினுடைய நிர்வாகி நாராயண் திருப்பதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முன்னதாக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார், தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்நேரம் அந்த நபர் அவரும் திரு RS பாரதி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் இந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யாதிருப்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற பேச்சுகள் அவர் வரவேற்கிறார் என்பதாகவே பொருள்படும். இதனுடைய பின் விளைவுகளுக்கும் திரு MK ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு ஆளுநரை நாங்கள் தீவிரவாதிகளை அனுப்பி கொள்வோம் என்று பேசுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பேச்சாளர் அவருடைய பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் என்று சொன்னால் உறுதியாக இது திமுகவினுடைய முழு சம்மதத்துடன் தான் பேசப்பட்டிருக்கிறது என்றே பொருள் கொள்ளப்படும். திரு RS பாரதி அவர்களும் மிக தெளிவாக சொல்கிறார், சட்டமன்றத்திலே கொலை நடந்தால் கூட வழக்கு பதிய முடியாது என்று. எப்பொழுது சொல்கிறார்? நாங்கள் அடித்தால் நீ வீடு திரும்ப மாட்டாய் என்று ஆளுநரை அவன் இவன் என்று ஏகவசனத்திலே பேசுகிறார். நேற்றைய தினம் ஒரு செய்தியாளருக்கு பேசிய போது அவர் சொல்கிறார், என்னை விட வயதில் இளையவர், அவனை அப்படித்தான் கூப்பிடுவேன் என்று சொல்கிறார். இது திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்துமா? கண்ணியம் வேண்டாமா? ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதெல்லாம் போய் இப்பொழுது அராஜகத்தினுடைய உச்சியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்று கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
உடனடியாக அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கிற நபரையும் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களையும் கைது செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் திமுக வன்முறையை தூண்டிவிடுகிறது என்பதாகவே அர்த்தம் கொள்ளப்படும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயண் திருப்பதி. திமுகவினுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த புகார்ல அவர் பேசிய வீடியோவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, மேலும் இது குறித்து நடவடிக்கைகளுக்கு எப்போது அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்? இப்பொழுது புகாரை நேரில் அளிப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருப்பது. ஆகையால் டிஜிபியை சந்தித்து பாஜகவோட மூத்த நிர்வாகிகளை சந்தித்து முறையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னராக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல இந்த வீடியோ காட்சியும் அவர் பேசியது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய வீடியோ காட்சியும் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதெல்லாம் முடித்துக் கொள்ளப்பட்ட பிறகு விரைவாக அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவினரை தொடர்பு கொண்ட முயற்சித்தோம், யாரும் தொடர்பில் கிடைக்கவில்லை. திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவதூறாக ஆளுநரை பேசியிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவர் பேசிய வீடியோவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் மனுவில் விரைவில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என செய்தியாளர் சுபாஷ் பிரபு சொல்ல கேட்டிருந்தோம்.